Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது கை எப்படி கரெக்டான அளவில் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நார்மல் ப்ளவுஸுக்குள்ளே கை தான் இப்போ கட் பண்ண போகிறோம். லைனிங் ப்ளவுஸ்னால் இந்த கரை சைடை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இது நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால 1 இன்ச்சு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம இதை விட்டுக்கணும். இப்படி போட்டு மார்க் பண்ணிங்க. இப்படி போட்டு மார்க் பண்ணிங்க. இது வந்து கணக்கில் கிடையாது. இப்போ கையோட நீளம் 5ன்னு வச்சுக்கோங்க. 5 இதுதான் கரெக்டான நமக்கு அளவு. இதுதான் கரெக்டான அளவு. இதை மார்க் பண்ணிங்க. இந்த கரெக்டான அளவில் இருந்து கையோட நீளம் 5. இதுதான் கரெக்டான அளவு. இது ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு தையல் போடுறதுக்கு. இங்கே இது வந்து கட்டி, இது ஸ்டிச்சி. 2 சைடுமே மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு இந்த லைன் போடுறதுக்கு இப்படி கரெக்டாக வரும். மேக்ஸிமம் நான் இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிவிடுவேன். இந்த ஸ்கேலாம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வீடியோக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ போட்டிருக்கேன் பாருங்க. எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை, இதுலேயே போட்டுக்கலாம். ஓகே, இதில் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஸ்லீவில் நிறையா மெஷர்மெண்ட் அப்படி இப்படின்னு போட்டால் உங்களுக்கு புரியாது. ஷார்ட்டாக உங்களுக்கு கட் பண்ணுற அளவுக்கு சொல்லித்தரேன். இந்த 2 இன்ச்சு இருக்க பாருங்க. இந்த 2 இன்ச்சுக்கிட்ட ஒரு கோடு போட்டுங்க. 2 இன்ச்சு இது வந்து காமன் அளவு தான். ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ தூரம் போனாலும் இது வந்து காமன் அளவு தான். இந்த ஸ்லீவ் அதாவது கையோட நீளம் இப்போ 5 வச்சுக்கணும். 5 நம்ம 1/2 இன்ச்சு நம்ம கூட்டிக்கணும். அது எல்லாத்துலேயுமே நம்ம கூட்டிக்கணும் தான் ஸ்லீவோட லென்த்து. இப்போ லென்த்து வந்து என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும் தான். இது வந்து காமனாக வந்து உள்ளதுதான். இப்போ கையோட நீளம் 10 இருக்கட்டும், இல்லை 12 இருக்கட்டும், 3/4 இருக்கட்டும், எவ்வளோ இருந்தாலும் என்ன அளவோ அதை வச்சுக்கிட்டு 6 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா கூட்டிக்கணும். அவ்வளோதான். ஆனால் இந்த 2 இருக்குது பாருங்க, இந்த 2 காமன் அளவு. அதனால் நீங்கள் வந்து இதை குழப்பிக்க வேணாம். இதான் காமன் அளவு. இதில் கூட குறைச்சி எதுவுமே கிடையாது. ஸ்லீவோட நீளம் கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் இது வந்து காமன் அளவு இந்த 2. அதனால் இதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருந்து 3 இது கூட மாறும். இப்போ ஸ்லீவ் அதாவது கையோட நீளம் வந்து 5ங்கிறதுனால நமக்கு வந்து 3 எடுத்துக்கிட்டேன். இன்னும் 7க்கு மேலே போயிட்டுன்னா நீங்கள் 3 எடுத்துக்கலாம். லென்த்து அதிகமாக இது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கூட எடுத்துக்கணும். இதுக்கு 5 போதும். நீங்கள் 7க்கு மேலே போயிட்டுன்னா நீங்கள் 3 வச்சிங்க. உங்களுக்கு அந்த ஸ்லீவோட லென்த்து கரெக்டாக வரும். அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு அமையும் இப்படி போடும்போது. பாருங்க, இப்போ நான் எப்படி உங்களுக்கு இந்த ஷேப் போடுறேன்ட்டு இப்படியே வந்து இந்த 2 கிட்ட இப்படியே வந்து இந்த 2 கிட்ட இப்படி வந்தால் உங்களுக்கு அந்த கர்வ் லைன் கரெக்டாக இப்படி வரும். இப்படி 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 ஸ்ட்ரைட்டில் இப்படி போடக்கூடாது. இப்படியே வந்து இந்த கர்வ் கிட்ட இப்படி வளையணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்னா, இது ஒரு லைன் போட்டிருக்கோம். இது இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. இப்படி வச்சு இதுதான் அகலம்னு வச்சுங்க. அகலம் இதில் இருந்து நம்ம 2 இன்ச்சு தாராளமாக உங்களை எடுத்துக்க சொல்லியிருக்கோம். இது வந்து தையல் போடுறதுக்கு. உங்களுக்கு நிறையா அளவுலாம் இருக்குது இதுக்கு. ஆனால் உங்களுக்கு பிகினர்ஸுக்கு வந்து அந்த அளவுலாம் நான் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி குழம்பி போய்டும். அதனால் அதெல்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு ஈஸியான மெத்தடுக்கு சொல்கிறதுனால நீங்கள் இதுவே ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து அகலம் கரெக்டான அகலம் நீட்டாக போட்டுங்க சும்மா. இது வந்து நம்ம எக்ஸஸாக நம்ம 2 இன்ச்சு கூட்டி பண்ணலையா தையல் போடுறதுக்கு. அதுக்கு இதுக்கு ஒரு ரோடல் என்ன போட்டுக்கிறீங்களா போட்டுக்கிட்டீங்க. இப்போ இதை போட்டிருக்கோம் பார்த்தீங்களாங்க, இந்த இடத்துல நமக்கு ஃபிட்டிங் வராது. எப்போதுமே இந்த இந்த ஆம்கோல் நமக்கு வந்து கொஞ்சம் இறங்கி தான் வரும். அதனால் இது வந்து இப்படி கிராஸாக வரும். இது வந்து 1.5 இன்ச்சு எக்ஸஸாக. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த இடம் இருக்குது பாருங்க, இதுக்கிட்டேயே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குடஞ்சி கட் பண்ணோம்ல, அது இங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தூரத்துலேருந்து இப்போ எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கூட கரைச்சி வரும். இங்கேருந்து நீங்கள் எடுத்துங்க.
நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அது ஷேப் கரெக்டாக வரும். இதான் கட் பண்ணுறது. பார்த்துக்கிட்டிங்களா? இந்த 2 இங்கேருந்து 3 அவ்வளோதான். இதில் மற்றபடி பெரிய விஷயம்லாம் இல்லை. இது என்னென்னா கரெக்டான ரெடி அளவு, அதாவது கையோட சுற்றளவு ஆகலாம். அதில் நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டிப்போம். அதான் இது. இந்த இடத்துக்கிட்ட இருந்தால் நீங்கள் குடையணும். அப்போ தான் இங்கே நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். வேணா நீங்கள் ஒரு அடையாளப்படுத்திங்க. அது வந்து கரெக்டான ஃபிட்டிங். ஒரு குத்து மதிப்பாக நான் பண்ணியிருக்கேன். இந்த இந்த 1/2 இன்ச்சு நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா, இங்கே பாருங்கள், 2 கிளாத்தை எடுத்துக்கணும். 2 கிளாத்தை எடுத்துக்கணும். இந்த குடையிறது வந்து முன் போர்ஷனு, அந்த இடத்துல இது ஜாயிண்ட் ஆகும். அப்படியே லைட்டாக வந்து இந்த கர்வ் லைன் இப்படி கொடுத்துங்க. எங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே ஷார்ப்பாக ஒரே விட்டு வெட்டிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அப்படியே லைட்டாக அப்படியே இந்த இடத்துல லைட்டாக குடஞ்சி அப்படியே இந்த கர்வ் லைன்கிட்ட அப்படியே கொண்டுட்டு வந்துடணும். கொண்டு வந்து இதை அடையாளப்படுத்திங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஷோல்டர் விட்டு ஜாயின் பண்ணுறது கரெக்டான சென்டர் பாயிண்ட்டு. ஓகேவா? இந்த ஹெம்மிங் பண்ணுறது ஒரு அடையாளப்படுத்திங்க. இப்போ பாருங்களா, ஸ்லீவ் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டா? இது நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. எங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லுமா ஈஸியாக இருக்கும். இது ஏன் அடையாளப்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, இது முன் போர்ஷனோட இது ஜாயிண்ட் ஆகும். அதனால் இதை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தியிருக்கேன். நீங்களும் கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி அடையாளப்படுத்திங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ரைட் நீங்கள் மாற்றி, அதாவது இது குறையாத சைடு, இது வந்து நமக்கு பேக்கில் வரும், பின் சைடு வரும். இந்த குடஞ்ச சைடு நமக்கு முன் சைடு வரும். இதை நம்ம அடையாளப்படுத்திக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈஸியாக நமக்கு புரியும். டக்குன்னு இது முன் போர்ஷன்லாம் ஜாயிண்ட் ஆகும். அப்படிங்கும்போது இதை சென்டர் பாயிண்ட் இந்த ஷோல்டர்கிட்ட இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது இது முன் சைடு வரும். அப்படின்றது ஈஸியாக என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற அளவுக்கு நான் இப்படி தான் சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் கட்டிங்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் கட் பண்ணுவோம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக, அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கும்போது இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி பரட்டி 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 பார்க்கணும். அது கொஞ்சம் டைம் கொள்ளும். அந்த டைம் வேஸ்ட் ஆகுமா? அப்படிங்கும்போது நிறைய ப்ளவுஸ் நமக்கு தைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் சின்ன சின்ன இது மாதிரி டிப்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் தைக்க முடியும். ஸோ அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அது முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்க. இந்த ஸ்லீவை வந்து நான் வந்து 2ஆக கட் பண்ணிட்டேன். கை போர்ஷன் 2 இருக்குது. 2த்தையும் நான் தனியாக கட் பண்ணிட்டேன். எப்படி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி தான் நான் சொல்லி தருவேன். பாருங்கள், இந்த ஹெம்மிங் மட்டும் அடையாளப்படுத்தியிருக்கேன். இதை இப்படி மடிச்சுங்க. கரெக்டாக இந்த அடையாளப்படுத்திருக்கேன் பாருங்கள், அதுக்கிட்ட தான் கட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கிட்ட தான் நீங்கள் இப்படி நகத்தில் கீறி விட்டு கரெக்டாக அதை அடையாளப்படுத்திருக்கணும். இதுதான் உங்களுக்கு 1 இன்ச்சு ஹெம்மிங் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் தையல் போடணும். போட்டாச்சு, இப்படி விட்டு போடுறோம். இதான் மிஷின் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா? இப்போ இது வந்து குடஞ்ச சைடுன்னு சொல்லியிருக்கேன். இது முன் போர்ஷனில் ஜாயின் பண்ணோம். இது குடையாத சைடு. இப்போ மிஷினில் வந்து நம்ம இந்த மிதிக்கிட்ட அப்படி தச்சு முடிக்கிற இடத்துக்கிட்ட இப்படி ஸ்டாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கையை நம்ம விடும்பொழுது இது குடையாத சைடு. அப்போ அந்த குடையாத சைடு தான் முடியுது நமக்கு. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கையை நம்ம விடும்பொழுது இந்த குடையாத சைடு தான் விடணும். அதே ஹெம்மிங் பண்ணுற அளவுக்கு இதை இப்படி வச்சுக்கிட்டு மடித்து இந்த சைடு விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இதை தான் விடணும். நம்ம இந்த குடஞ்ச சைடையை இங்கே ஃபஸ்ட் டைமு நம்ம இங்கே குடஞ்ச சைடு தான் இந்த ஸ்லீவில் நம்ம விட்டுருக்கோம். அதாவது தைக்கும்போது தைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டைமு அதே குடஞ்ச சைடு நம்ம விட்டோம்னா இப்படி தான் ஹெம்மிங் பண்ணி இப்படி தான் இது ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இப்படி மடித்து இப்படி விடுவோமா? அப்படி குடஞ்ச சைடு இந்த ஸ்லீவையும் விட்டோம்னா மிஷினில் இது 2மே நமக்கு லெஃப்ட் சைடே வந்துடும். அதனால தான் இது என்ன நம்ம வந்து முடியுதோ அதுக்கு அடுத்தது அதே பின் போர்ஷன் தான் இது பின் போர்ஷனில் தான் ஜாயிண்ட் ஆகும். அதனால் அதே பின் போர்ஷன் ஜாயிண்ட் ஆகிற இந்த குடையாத சைடை தான் நம்ம மிஷினில் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் பொழுது டக்குன்னு தைச்சி அப்படியே ஓரம் கட்டி வச்சுருவோம். அதுக்கு முன் போர்ஷன் பின் போர்ஷன் அப்படின்னு நாங்கள் கரெக்டாக குயிக்காக ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயந்தான். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை நீங்கள்
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பாடி அளவு முன் போர்ஷன் பட்டி, முன்கழுத்து பின்கழுத்து டாட் அளவு ஆம்கோல் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நல்லா தெளிவாக புரிகிற அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு இதை வந்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு டைம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.